ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா மனசு வச்சா மட்டும்தான் யாராக இருந்தாலும் என்னை வழிபட முடியும். அதே போல தான் இப்போது நான் நினச்சதால தான் நீ என்னை நெற்றியை தொடும்படி செய்ய வச்சிருக்கேன். இப்போது இந்த வராகி அம்மாவின் நெற்றியை தொட்ட உன் வாழ்வில் வெற்றி பெறத யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. உனக்கான எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் என் நெற்றியை தொட சொன்னேன். எப்போவுமே வாழ்க்கையில் உனக்கு இப்படியே நேரங்காலம் நிறைய இருக்காது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக பயன்படுத்து. கால நேரத்தை வீணடிக்காதே. உன் எண்ணங்களை ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு உருவாக வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சு எண்ணம் போல் வாழ்க்கையில் ஜெயித்து நிற்க பழகு. எப்போதும் மனசில் நீ நல்லதையே நினைக்கும் போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாய் நடக்கும்படி இந்த வராகி அம்மா என்னால் செய்ய முடியும். இப்போதாவது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. என் நெற்றியை தொட்ட உனக்கு கண்டிப்பாக வெற்றிகளை நான் கொடுப்பேன். இப்போது நீ பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த பின்னடைவுகளிலிருந்து மீண்டும் முன்னால் வந்து நான் கண்டிப்பாக முன்னேறுவேன்னு நீ சவால் விட்டு சாதிக்க தயாராகு. இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருக்கும்போது வேறென்ன வேண்டும் என்றல்லவே. எல்லாவற்றையும் மிக பெரிய அளவில் உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். தலைகீழாக நின்னாலும் ஒரு மனிதனுக்கு தலையில் எழுதியது நடந்தே தீரும். ஆனால் அந்த தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை கொண்ட இந்த வராகி அம்மா உன் தலையெழுத்தை திருத்தி உனக்கான நல்லதையெல்லாம் நீ ஆசைப்பட்டு கேட்ட விதமாகவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். எப்போதும் உன்கிட்ட யாராக இருந்தாலும் மனசில் பட்டதை நேருக்கு நேராக முகத்துக்கு சொல்வதாக இருந்தால் அவர்களை உன் கூட வச்சுக்கிறது நல்லது. உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிற யாரையும் உன் கூட வச்சுக்காதே என் செல்லவே. கோபமும் ஆத்திரமும் கொண்ட பிள்ளையாக நீ இருந்தாலும் உண்மையான அன்பும் நேர்மையான குணமும் உன்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு உன்னை முன்கோபிக்கார ஆளாகவும் ஆத்திரப்பட்டு கத்துறவங்களாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய நேர்மையான குணத்துக்காகவுமே இந்த வராகி அம்மா உன்னை தேடி தேடி வர்றேன். எப்பொழுதும் எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக பிறக்கும் போதே அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும். அது அவங்க தாத்தா பாட்டி குணமாகவோ அல்லது அப்பா அம்மாவின் குணமாகவோ அத்தை மாமாவின் குணமாகவோ கூட இருக்கலாம். அவங்க பரம்பரையாக அவர்கள் யாராவது ஒரு உறவுக்காரர்களின் குணத்தை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். அப்படிதான் உன் குடும்பத்திலேயும் உன்னை சுற்றி இருக்கவங்க ஏதோ ஒரு காரணத்தோடு எதையோ செய்யணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த உலகில் மனிதர்களாக பிறவி எடுத்திருக்காங்க. அவங்க எதை செய்ய வந்தாங்களோ அதை செஞ்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவாங்கன்றது அவர்களின் தலைவிதி. அதை நீ மனசு வச்சா மாற்ற முடியுமா என்ன? யார் என்ன செஞ்சாலும் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாரு. அவங்கள திருத்துறேன் இவங்கள திருத்துறேன், அவங்கக்கிட்ட பேசுகிறேன் இவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு எந்த பிரச்சனையையும் நீ உன் தலை மேலே இழுத்து போட்டுக்க வேண்டாமே செல்லமே. நீ என்னவோ எல்லாத்தையும் சரி செய்கிறேன்னு நல்ல எண்ணத்தோடு தான் களம் இறங்குவாய். ஆனால் கடைசியில் நீ தான் கெட்ட பேரை சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால தான் எப்போதும் கவனமாக இருன்னு சொல்கிறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு யாரையும் சிரித்து பேசி மயக்க தெரியாது. அழுது புலம்பி நீ நினைக்கிறத சாதிக்கவும் தெரியாது. பொய் பேசி யாரையும் ஏமாற்றவும் மாட்ட, உண்மையை சொல்ல தயங்கவும் மாட்ட. அதே போல் யார் முதுகுக்கு பின்னால் குத்தக்கூடிய பிள்ளையும் நீ கிடையாது. முன்னுக்கு பின்னாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமாக பேசாமல் பேசுகிறவங்களுக்கு சாதகமாக பேசி அவங்க போன பிறகு அவங்களுக்கே எதிராக பேசாமல் ஒரே மாதிரி எல்லாரிடமும் பேசக்கூடிய உண்மையான பிள்ளையாக இருக்கும் உன்னுடைய உணர்வுகளை இந்த வராகி அம்மா முழுதும் புரிந்தவளாகவே இருக்கிறேன். எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? இதோ என் நெற்றியை தொட்டதின் பலனாகத்தான் நீ நினச்ச காரியங்களை எல்லாம் இப்போது வெற்றிகரமாக முடிச்சு தர வந்திருக்கேன். யார் உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வைத்தாலுமே கூட கவலை கொள்ளாதே. இந்த உலகத்தில் எப்படி விலை உயர்ந்த பொருட்களை வேணான்னு சொல்லுவாங்களோ அதே போல தான் உன்னையும் வேணான்னு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு விலை உயர்ந்த நல்ல குணத்தோட நீ இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா
அதுக்கு முன்பாக சில அவமானத்தையும் அசிங்கத்தையும் தாங்கத்தான் வேண்டும். ஏன்னா வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக யாரையும் வெற்றி பெற விடாது தானே. நீ வெற்றி பெறணும்னு முடிவெடுத்துட்ட, அப்புறம் என்ன, எல்லாத்தையும் சந்திக்க தயாராகு. இந்த உலகம் நல்லவங்களை நம்பாது, கெட்டவங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். அப்படிதான் இப்போது உன்னையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ எப்போதும் எல்லாவற்றுக்கும் தயாராக இரு. உன்னை யாராவது குறை சொன்னாங்கன்னா அதை நினச்சி கவலைப்படாம அதுக்காக பெருமைப்படு. உன் மீது பொறாமை உள்ளவர்களால் மட்டும்தானே உன் குறைகளை சரியாக கண்டுபிடிச்சு உன்னிடமே சொல்ல முடியும். அப்படி உன் மேலே யாராவது காழ்ப்புணர்ச்சியோட நீ அது தப்பா செய்கிற இது தப்பா செய்கிறன்னு சொன்னால் அந்த குறைகளை சரி செய்து கொள்ள யோசிக்காதே. நீ என்ன எதிர்பார்க்குற, எதை தேடி அலையிற, என்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறன்னு அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பா உன் தேடலையே உன் கைகளில் ஒப்படைப்பேன். இந்த உலகத்தில் நீ ஆசைப்படுறது எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அது நிச்சயமா உன் கைகளுக்கு வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. இங்கே யாருமே 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. எல்லாரும் ஒரு சில காலம் மட்டுமே வாழப்போகிறார்கள். அப்படி இருக்கும்போது எல்லாமே தனக்கு தான் கிடைக்கணும், இந்த உலகத்தில் இருக்க மொத்த சந்தோஷமும் சுகமும் என் வாழ்க்கையில் இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அமைஞ்சதை ஏற்றுக்கோ, அமையாததை நினச்சி கவலைப்பட வேணாம். உனக்கு தேவையற்ற மனிதர்கள் யாராவது உன் வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அவங்கள விட்டு விலகணும்னு உனக்கு தோணுச்சுன்னா நீயாக விலகி நின்று விடுன்னு செல்லமே. உன்னை வேணான்னு சொல்கிறவங்களையும் உன்னை பிடிக்காதவங்களையும் உனக்கு பிடிக்காதவங்களையும் விட்டு நீ விலகி நின்னாலே அது உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகளை இல்லாமல் செய்துவிடும். வேணான்னு சொல்கிறவங்களையும் பிடிக்காதவங்களையும் கூட வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதை விட விலகி நிற்கிறது தானே நல்லது. உன் வாழ்க்கையில் நான் நிறைய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் கூட கூடிய சீக்கிரம் நான் அனுப்பக்கூடிய நபர் மூலமாகவே அத்தனையும் சரி செஞ்சிருவேன். நீ எப்போதும் தெளிவான மனசோட புத்தியை கொண்ட பிள்ளையாக திறமைசாலியாக ஜெயிக்க தயாராகு. நீ எதிர்பார்த்த வெற்றிகளை நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க தான் போகிறேன். நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி வர வைக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நானே கெட்ட நபர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுகிறேன் செல்லமே. உன்னுடைய முயற்சியாலையும் இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தாலையும் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கப் போகுது. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக நான் செஞ்சு தருவேன். நன்றி மறந்து உன்னை அவமதிக்கும் இடங்களிலிருந்து விலகி போக தயாராகு. எப்போதும் நீ எல்லார்கிட்டையும் நன்றி உணர்ச்சியோடு தான் இருந்திருக்க. ஆனால் மற்றவங்க அப்படி இல்லைன்னு தெரியும் போது அதற்காக நீ ஏன் வருந்துகிறாய்? நீ என்ன தவிர வேறு யாருக்கும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை. எனக்கே கூட நீ என்னிடக்கு அடிமையாக இருக்கணும்ல நான் சொல்லலை. என் மேலே அன்போடையும் பாசத்தோடையும் பக்தியோடையும் நம்பிக்கையோடும் இருந்தால் மட்டுமே போதும். என் அன்பு பிள்ளையான உன்னை யாரிடமும் அடிபணிந்து போகவோ தாழ்ந்து போகவோ நான் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் செல்லமே. உன்னை புரிஞ்சுக்காதவங்க வேணும்னா உன்னை விட்டு விலகி போவாங்க. உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகி அம்மா என் அருளாசிகள் அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுப்பேன். என்னதான் காலம் கடந்து போனாலும் நீ செய்த உதவி அதற்கான பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதே போல நீ செஞ்ச உதவிக்கும் மற்றவர்கள் நன்றி உணர்ச்சியோடு இல்லையே நினச்சி வருத்தப்படாத. காலம் கடந்து போனாலும் நீ செஞ்ச நல்லதும் கெட்டதும் அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது. எவ்வளவுதான் மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிச்சாலும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு மன அமைதி வேண்டும். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் மன அமைதியும் நிம்மதியும் கிடைப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன்னு செல்லவே. எப்போவுமே வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக எல்லா விஷயங்களும் மாறிடாது. திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். இது என்னடா இப்படி நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அது உனக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இது நல்லதுக்கு நடக்குதா கெட்டதுக்கு நடக்குதான்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கடைசியில் அந்த மாற்றமே உன் நன்மைக்கானதாக அழகானதாக இருந்துவிடும் என்று செல்லமே. இப்போது நீ இப்படி இருக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா நான் தான் பொறுப்பு. இனிமேல் நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படி வாழ்வதற்கும் இந்த வராகி அம்மா நானே பொறுப்பேற்று கொண்டு உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பேன். பலவீனமாக இருக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்காதே. எப்போதும்
பலமுள்ள பிள்ளையாக இரு. பலவீனமாக இருக்கிறவங்க மற்றவங்கள மன்னிக்க மாட்டாங்க. யார் தப்பு செஞ்சாலும் உடனே கோபப்படுவாங்க, கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, விலகி போவாங்க. நீ எப்போதும் பலமுள்ள பிள்ளையாக தப்பு செஞ்சவங்களையும் தவறையும் மன்னிக்க தயாராக இரு. அதுதானே மன வலிமை உடையவர்களுக்கான அடையாளம். நேற்று செய்ய வேண்டியதை இன்னைக்கு நீ செஞ்சினா சோம்பேறி, இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கே செஞ்சினா சுறுசுறுப்பான ஆளு. ஆனால் நாளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாளைக்கு செய்யலாம்னு நினைக்காம இன்னைக்கே செஞ்சு முடிக்கும் போதுதான் நீ வெற்றியாளனாக மாறுவாய். நீ வாழ்வில் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றி பெற்று மனமகிழ்ச்சியாய் வாழணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். அதற்காகவே உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வந்திருக்கேன். நீ விரும்பியதை மட்டும்தான் நான் பேசணும்னா அதுக்கு நான் பொய் தானே பேசணும்? எப்போதும் நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் நடக்க விட மாட்டேன். சில விஷயங்களை கொஞ்சம் தாமதப்படுத்துவேன். சில விஷயங்களை தப்பாக நடக்க வச்சு அது ஏன் தப்பாக நடந்ததுன்ற விஷயத்தை உனக்கு புலப்படுத்தி தெளிவுபடுத்தி அப்புறம் அதையே நீ எதிர்பார்த்தது போல சரியாகவும் நடத்தி முடிப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் நீ ஆசைப்பட்டு கேட்டவனே செஞ்சு கொடுத்துட்டா அப்புறம் வாழ்க்கையின் சூட்சுமம் உனக்கு புரியாமல் போயிடும் என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு நீ சொந்த காலில் சுயமாக நின்று பழகு. ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் அடுத்தவங்களின் உதவியை தேடி போகணுமே தவிர எப்போதும் எல்லாத்துக்குமே அடுத்தவங்க கிட்ட போய் அறிவுரை கேட்குறதும் உதவி கேட்குறதும் வேண்டாமே செல்லமே. உனக்கான எல்லா விஷயங்களையும் நீயே செய்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கையை சமாளிக்கக்கூடிய சிந்தனையும் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றலும் உனக்குள்ள வரும். எந்த ஒரு மனிதனுக்கும் வெற்றியாகவே வாழ்க்கை அமைஞ்சிடாது, தோல்வியாகவே வாழ்க்கை முடிஞ்சும் போயிடாது. வெற்றியோ தோல்வியோ அதை தொடர்ந்து தாண்டி வாழ்க்கையை வெற்றிகரமாக நிரந்தரமாக நிம்மதியானதா ஆக்கிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? யாருக்கு அன்பை கொடுப்பதாக இருந்தாலும் அளவோடு கொடுக்கணும். அளவுக்கு மீறிச்சுன்னா அந்த அன்பே ஆயுதமாக மாறி உன்னை பலவீனமாக ஆக்கி உன்னையே தாக்கி விடுமேன் செல்லமே. அதனால தான் எப்போ யார் மீது அன்பு வச்சாலும் பாசம் வச்சாலும் நம்பிக்கையே வச்சாலும் கூட ஒரு அளவோடு இருக்கட்டும்னு சொல்கிறேன். ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுது, நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறனா அதை கண்டிப்பாக உன்னால் நனவாக்கி நிறைவேற்றி கொள்ளவும் முடியும். உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர்றதுக்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணை அல்ல, துணிச்சல் தான் என் செல்லமே. உன்னை குறை சொல்கிறவங்களுக்கு நீ எப்போதும் நன்றி சொல்ல பழகு. அவர்கள் உன்னை குறை சொல்வதன் மூலமாக நீ அந்த குறையை திருத்திக்கிட்டு நிறைவான மாபெரும் வெற்றியை பெற முடியும் அல்லவா? எப்போதும் உன் வாழ்க்கை தோல்வியாகவே இருந்து விடாது. கொஞ்சம் நீ சில விஷயங்களை மாற்றிக்கிட்டினா, திட்டங்களை மாற்றி செயல்படுத்தும் போது அந்த வெற்றி மிகப்பெரிய அளவில் உனக்கு கிடைச்சே தீரும். இந்த உலகில் நிலையானது பணமோ பொருளோ கிடையாது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் அன்பும் தான். அதற்கு பரிசாக தான் உனக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையும் வெற்றியுடையதாக ஆக்கி தரப்போகிறேன் என் செல்லமே. எப்போதுமே உனக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் கூட அமைதியாக பொறுமையாக பணிவாக இருக்க பழகு. யாராவது வந்து உன்கிட்ட பேசும்போது எல்லாமே தனக்கு தெரிஞ்சது போல காட்டிக்கிட்டா கூட நீ எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டானா நீ புத்திசாலி என கருதப்படுவாய். எல்லாம் தெரியும்னு ஆணவமாக இருக்கிறவங்கிட்ட நீ அமைதியாக புத்திசாலியாக இருப்பது தானே சரியாக இருக்கும். அமைதியாக இருந்து உனக்கான காரியங்களை சிறப்பாக செஞ்சுக்கோ. மற்றவர்கள் வாழ்வதை பார்த்தே இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்ற புரிதல்களை உண்டாக்கிக்கோ. மற்றவர்களுக்கு கிடைக்கும் அனுபவங்கள் மூலமாக நீ உன் வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கையோடு வாழும்போது அது சீக்கிரமாக உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்திடும் என் செல்லமே. இந்த சமூகமும் இதில் இருக்கக்கூடிய மனிதர்களும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நீ எப்போதும் அன்பும் பாசமும் கருணையும் கொண்ட பிள்ளையாக இருந்தினா அது உன் வாழ்க்கையில் சில சிக்கல்களை கொடுத்தாலும் கூட உன் நல்ல குணத்துக்காகவே இந்த வராகி அம்மா கடைசியில் உன்னை ஜெயிக்க வச்சிருவேன். பிறரின் அனுபவங்களில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள். அந்த பாடம் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கும்னு நான் சொன்னதை நீ மறந்திடாதே என் தங்கமே. இந்த வராகி அம்மா நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பாசத்துக்கும் பலனாக தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தரணும்னு தீர்மானிச்சிட்டேன்.
நீ எப்போதும் சின்ன பிரச்சனையை பெருசாக யோசிச்சு அதை பூதாகரமாக மாற்றிக்கொள்ளாதே. பிரச்சனைகள் சிறுசோ பெருசோ அதை அனுபவிச்சுட்டு கடந்து போய்கிட்டே இருந்தாலே எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு காணாமல் போய்விடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கை பாடத்தை நீ கற்றுக்கிட்டே தான் இருக்க. அந்த பாடங்கள் தான் உனக்கான வெற்றியையும் கூடிய சீக்கிரம் தரப்போகுதுன்றதை நீ புரிஞ்சுக்கணும்.